இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் உபாகமம் 15:10. அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். நம்ம கூட பிறந்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது தேவன் உதவ சொல்கிறாரு. சில பேர் உதவி செய்வாங்க, ஆனால் அப்படியே செஞ்சாலும் எரிச்சல் பட்டுக்கிட்டே செய்ய விருப்பமில்லாமல் செய்வாங்க. சில பேர் அதையும் செய்ய மாட்டாங்க. இருதயத்தில் இரக்கம் குணம் இல்லாதவங்க இப்படி யார் கஷ்டப்பட்டாலும் கண்டுக்கவே மாட்டாங்க. அது கூட பிறந்தவங்களானாலும் சரி, மற்றவங்களானாலும் சரி. நம்மளை போல தேவன் நம்ம படுற கஷ்டத்துக்கு இரக்கம் பார்க்காம கண்டுக்காமல் இருந்தார்னா நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஏன் தேவன் நம்ம மேலே இரக்கம் அன்பு வச்சுருக்காருனா, தேவன் நம்மளை படைச்சதுனால மட்டும் இல்லை, எப்பயுமே தேவன் சகோதரனே சகோதரியே, மகளே மகனேன்னு தான் நம்மளை கூப்பிட்றாரு. அப்போது நம்மளை அவருடைய உறவுக்காரங்களாக ஏற்றுக்கிட்டாரு. அவருடைய சொந்த ரத்தமாக ஏற்றுக்கிட்டதுனால தேவன் நம்ம மேலே மிகுந்த அன்பும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறாரு. அப்போ நாமளும் நம்ம கூட பிறந்தவங்களும் ஒரே ரத்தம் தானே. அப்புறம் ஏன் நம்ம உதவி செய்கிறதுக்கு எரிச்சல் படுறோம்னா, நாம் மட்டும் முன்னேறும் நினைக்கிற இருதயம் நமக்குள்ளே இருக்கும்போது உதவி செய்ய மனசு வரல. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ உதவி செய்யாமல் நீ மட்டும் முன்னேறும் நினச்சா முன்னேற முடியாது. நீ எப்போ உன் கூட பிறந்தவங்களுக்கு உதவி செய்கிறியோ அப்போ நான் நீ செய்யும் எல்லா வேலையிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ உன்னால் முன்னேற முடியும்னு சொல்கிறாரு. அப்போ நம்மளோட சக்திக்கு தகுந்த மாதிரி கூட பிறந்தவங்களுக்கு உதவி செய்ய முன் வரும்போது நிச்சயமாக தேவன் நமக்கு இறங்குவார். ஆமேன்.